நம்ம தியாக்கு கல்யாணம்னு நம்ம ஆதியும் கடைசியா ஒரு முறையாச்சும் தியாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா அவங்க அம்மாவும் நீ போகாத, உனக்குதான் மனசு கஷ்டமா இருக்கும்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவன் கேட்காம கிளம்பிடுறான். காலையில விடிஞ்சதும் பார்த்தா நம்ம ஆதிய காணோம். எங்கன்னு கால் பண்ணி பார்த்தா நான் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றான். இவனும் என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கே போயிடுறான். அங்க போய் தியாவை பார்த்தா முகத்துல எந்தவித சந்தோஷமும் இல்லாம, மனசுக்கு பிடிக்காம வேற வழி இல்லாம அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா. நம்ம தியாவை நேருக்கு நேரா என்னால பார்க்க முடியாதுன்னு ஓரமா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். நம்ம ஆதிய பாக்குற நம்ம தியாவோட ஃப்ரெண்டும் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் நிக்க வச்சிடுறா. நம்ம ஆதிய பார்த்த நம்ம தியாக்கும் கண்ணுனா கலங்கிருது. ஆனா நம்ம ஆதிக்கு உள்ளுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் வெளியில அதை காட்டிக்காம அவகிட்ட வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம தியாக்கு ரோஹித் லவ் யூன்னு சொல்லும் போது அவ எந்தவித பதிலும் சொல்லாம நின்னுட்டு இருப்பா. அதனால நம்ம தியாவை தனியா கூட்டிட்டு போய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு பேசும்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. எனக்கு ஆதியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்ட ரோஹித்தும் மனசுக்கு பிடிக்காம என்ன கல்யாணம் பண்றதை விட நீ மனசுக்கு பிடிச்ச அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு போ சொல்லிடுறான். நம்ம தியாவும் நம்ம ஆதியோட சொந்த ஊருக்கு போய் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தர் வீட்டை நான் பூட்டிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் அவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இவன் என்கேஜ் பண்றதா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்தே போயிருப்பாங்க. இவனுக்குன்னு இருந்தது இவங்க அம்மா மட்டும்தான். இவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, தியாவும் அங்கிட்டு போயிட்டான்னு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். இவனை ஆளை காணாமேன்னு ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இவன் ரயில்வே டிராக்ல நின்னுட்டு இருந்தான்னு சொல்றாரு. அவன் தப்பான முடிவு தான் எடுக்க போறான்னு நம்ம தியாவும் ஆட்டோலாம் கிளம்பி வேகமா வந்துட்டு இருக்கா. இவனும் ரயில்வே டிராக்ல கண்ணை இறுக்கி மூடிட்டு சாகலான்னு வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கான். கரெக்டா நம்ம தியாவும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆதிய பாத்துறான். ஆதியும் நம்ம தியாவை பாத்துறான். நம்ம தியாவோட கழுத்துல தாலி இல்லாதனால நம்ம தியாக்கு கல்யாணம் ஆகலங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நம்ம தியாவை பார்த்த இவனும் டிராக்கை விட்டு வெளியில வரதுக்குள்ள இந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே நம்ம ஆதியும் இறந்து போயிடுறான். இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.